அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எத்தனை பேருக்கு இந்த துஆ தெரியும்? ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனை ஏன் தெரியுமா? மூமின்களுக்கு ஒரு முன்மாதிரி. யாரெல்லாம் அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து திருமண வயதின் வரம்பை அடையும் பொழுது எனக்கு வரக்கூடிய துணையில் இருந்து ஒரு ஆண் அப்படித்தான் கேட்பா, ஒரு பெண் அப்படித்தான் கேட்பா, எனக்கு வரக்கூடிய துணை ஒரு மூமினான துணையாக இருக்கப்பட வேண்டும். அந்த துணை வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் ஒரு மூமினான சந்ததிகள். என்ன மாதிரி சந்ததிக்கு அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? முத்தகீன்களுக்கு இமாம், இறை அச்சம் உடையவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்கு. என்ன மாதிரி பிரார்த்தனை? الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அல்லாஹ்வால் விதியாக ஆக்கப்பட்ட ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த கடமையான பகுதியில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த காலத்தை நிறைவேற்றுவதற்காக இவ்விடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முடித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்தியம் நிறைந்த சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மூமின்களின் மீதும் குறிப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று போற்றி பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக அவருடைய சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களே மூமின்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மூமின்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஏராளமான எச்சரிக்கையான பல வசனங்களை பதிவு செய்கின்றார். அதில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வசனம் என்று சொன்னால், அத்தஹ்ரீம் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மூமின்களுக்கு மிக மிக எச்சரிக்கையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. மூமின்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்துடைய நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்துடைய சிந்தனையை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நரகம் என்பது ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெருப்பை மூட்டி இருந்தாலும் அது ஒரு பங்கு என்று சொன்னால், நரகத்துடைய நெருப்பின் பங்கு என்பது 70 மடங்கு. கிட்டத்தட்ட உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு அதிகமான ஒரு அடர்த்தியானது நரகத்துடைய நெருப்பு. நரகத்தை மட்டும் அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டி இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குகள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விடத்துல, நரகத்தை மட்டும் இவர்கள் பார்த்தது உண்மை என்று சொன்னால், பாவ செயல்களில் இருந்து விட்டு தெரித்து ஓடக்கூடியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ளுவார்கள். தங்களுக்கு கிடைத்த நேரங்களை எல்லாம் அமல்களின் பக்கம் திசை திருப்பிக் கொள்ளுவார்கள். மலக்குகள் பரிந்துரை செய்யறாங்க அல்லாஹ்விடத்துல. அந்த மாதிரி நரகத்துடைய கொடூரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அந்த நரகத்தின் இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன நமக்கு புரிகிறது? தஹ்ரீமுடைய அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு குடும்பத்தாரை முன்மாதிரியாக வச்ச, யார் வேற எந்த குடும்பத்தையும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தாரை மையப்படுத்தி அதுக்கப்புறம் மூமின்களுக்கு பாடமாக படிப்படியாக பல வசனங்கள் அல்லாஹ் போடுறோம்.
ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதுல அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பவள் குழப்பத்தையும் சூழ்ச்சிகளையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு காலம் இருக்கக்கூடாது என்பது சித்தாந்தம். அந்த மாதிரி குழப்பம் ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்கிறாள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கணவனுடைய உள்ளத்தில் மன அமைதி இருக்காது. வழி தவறக்கூடியவனாக தவறு இழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஆண் தள்ளப்படுவதற்கு மனைவியே காரணம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை அது ஏற்படுத்திவிடும். பொதுவாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பவள் மன அமைதிக்காகத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆணை படைத்து விட்டு அந்த ஆணுடைய மன அமைதிக்கு தான் நம்ம பெண்ணை படைச்சிருக்கிறோம்னே அல்லாஹ் சொல்றான். வல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹாங்கிற அல்லாஹ். இந்த ஆணுக்கு நாம் துணையை ஏற்படுத்தியதெல்லாம் இந்த ஆணுடைய மன அமைதிக்காகத்தாங்கிறான். இது ஒரு பெண் புரிந்திருக்கணுமா இல்லையா? இப்ப இங்க புரியாத ஒரு காரணம் என்று சொன்னால் ஒரு சாலிகான ஒரு வடிவமைப்பு இல்லாததுதான் காரணம். குழப்பம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு திருமணம் என்று சொன்னால் இன்னைக்கு 1, 2, 3 நாம சொல்லிட்டு போயிருவோம். அல்லாஹ் அனுமதித்த ஒரு விஷயம் தானே. 1க்கு மேல 2, 3, 4 வரைக்கும் அல்லாஹ் லைவ்ல வைக்க சொல்றானே, அனுமதி கொடுக்கிறானேன்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு அது கொடி பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. இருக்கிற ஏகப்பட்ட சுண்ணாக்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுருவாங்க. திருமண விஷயத்துல மனைவி ஹராமா போகக்கூடாது, ஹலாலா போகணும். அதற்கு நீங்க ஒரு அனுமதியை கொடுத்து நிக்கா பண்ணி வைக்க வேண்டிய அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, தடையெல்லாம் எதுவுமே இல்லை, மார்க்கத்துல தடை இல்லை. ஆனாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ஏன் சொல்லணும்? இதுக்கு வேற யாரையும் அல்லாஹ் படிப்படியாக கொண்டு வந்து முன்னாடி வைக்கல, ரசூலுல்லாஹ் தான் முன்னாடி வைக்கிறான் அல்லாஹ். கிட்டத்தட்ட 9 மனைவிகள், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் மன அமைதி ஏற்பட்டதாக விஷயம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாத ஒரு தருணத்தை அடைந்தார்கள். அந்த காரணத்தினாலதான் தவறு இழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த குடியை கடுமையாக்குறான். என்ன தவறு? அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக ஆக்குகிறார்கள். அல்லாஹ் விடுவானா? ஒரு தேன் சம்பந்தமான ஒரு விஷயம் தஹ்ரீமுடைய அத்தியாயத்துல முதல் வசனமே அதுதான். மனைவிகள்ல ஒரு மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு பிடித்த மாதிரி தேனை அங்க இருந்தும் அங்க அவர்கள் அருந்துவது வழக்கம். கொஞ்சம் எல்லா மனைவியுடைய வீட்டுல ஸ்பெண்ட் பண்றதை விட கொஞ்சம் நேரத்தை தாமதமாக ஆக்குவார்கள் அங்க. இது யாருக்கு பிடிக்கலைன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இப்ப எப்படி 2 பேரும் ஆயிஷா அம்மாவும் ஹப்ஸா அம்மாவும் ஒரு மசூரா பண்றாங்க. ஜெயினபிடத்துல போனா மட்டும் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்களா ரசூலுல்லாஹ்? பிடிக்கவே மாட்டேங்குது. அங்க மட்டும் அதிகமாக தேனி அருந்துவது அது இது அப்படிங்கிற பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறாங்களே ரசூலுல்லாஹ், இதை எப்படியாவது உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆயிஷா அம்மா ஹப்ஸா அம்மாட்ட சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்கு முதல்டா, அதாவது ஜைனப்புடைய அந்த டைம் அந்த பீரியட் முடிஞ்சு அடுத்தது வரக்கூடிய அந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சரி, உன் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் இருந்து அவர்கள் பேசக்கூடிய தருணத்தில் நீ எப்படி சொல்லணும்? என்ன ஒரு துர்வாடை அடிக்குது, சாதாரண இல்ல, கருவேல மரத்தினுடைய பிசினை சாப்பிட்டா என்ன நாற்றம் எடுக்குமோ அந்த மாதிரி ஒரு நாட்டம் உங்க வாயிலிருந்து வருதுன்னு சொல்றாங்க. என் வீட்டுக்கு வந்தாலும் நான் அதை சொல்றேன், நீ உங்க வீட்டுக்கு வந்தாலும் இது அப்படியே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. ரசூலுல்லாஹ் புரியுது, நான் ஜைனபுடைய வீட்டுக்கு போனா தேனை மட்டும் தான் குடிச்சிட்டு வர்றேன், ஆனா ஏன் வாயிலிருந்து இந்த துர்வாடை அடிக்குதுன்னு சொல்றீங்களே? இப்படி சொல்லுவதற்கு எப்படி மனம் உங்களுக்கு தூண்டியது? ஆயிஷா அம்மாவை பார்த்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் ரகசியமாக, அமானிதமாக. இது எப்படி சொல்றா? அல்லாஹ் சொல்றா, இதை உடைக்கிறான். இந்த வார்த்தையை அமானிதமாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் இடத்துல? ஆயிஷா அம்மா இடத்துல சொன்னாங்க, இனிமேல்
எனக்கு நான் தேன் அருந்துவதை ஹராமாக ஆக்கிக் கொள்ளுகிறேன். இது யார்கிட்ட போய் சொல்லிடு, அதையும் வேற சொல்றாங்க. பல சம்பவங்கள் அங்க நடக்குது. சந்தோஷம் யாருக்கு? ஆயிஷாவுக்கு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்தை அடக்க முடியாமல் அப்சார் அவரிடத்துல சொல்லிடுறாங்க, இப்படி எல்லாம் விஷயம் நடந்தது. கடுமையான கோபப்பட்டார்கள். அதனால தேனையே ஹராமாக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாம போட்ட திட்டம் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இதுல அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த விஷயத்தை ஹராமாக ஆக்கி கொண்ட பிறகு அல்லாஹ் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துரிதமாக உள்ளத்தை கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒரு குடி குடிக்கிறான், ரசூல் பார்த்து, நான் ஹலால் ஆக்கின ஒரு சட்டத்தை நீங்க ஹராமாக்க முடியுமா? இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அடிமை பெண்ணை ஹலாலாக ஆக்கி இருந்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அவர்கள் வீட்டில் அந்த பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. அடிமையோட கொண்டு போய் எப்படி நீங்க இல்லற வாழ்க்கை நடத்துறீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலை இப்படின்னு சொன்னாங்க, இனி அந்த பெண் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அதே அல்லாஹ் உடைக்கிறான். அந்த ரெண்டு சம்பந்தமான விஷயத்தை வைத்து நான் உனக்கு ஹலாலாக்கிய விஷயத்தை நீ எப்படி ஹராமாக ஆக்க முடியும்? முன்னால நான் தடுத்திருந்த நீ போக வேண்டாம் சொல்றது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும். அப்ப அல்லாஹ் வார்த்தையால கட்டுமை பிடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், சில அமானிதமான வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா அம்மாவிடத்துல எடுத்து சொல்றாங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுனது உண்மைதானே? அப்போ சொல்றாங்க, இதை நான் அங்க சொல்லியிருந்த யாருக்குமே தெரிய போறது இல்லையே. அப்சா உங்ககிட்ட சொன்னாங்க, அப்படி எல்லாம் இல்ல, அப்சா சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, எனக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த முஹம்மதுவிற்கு வஹி வந்திருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ் எனக்கு பேருதவியாளனாக இருக்கக்கூடிய நிலையில் யார் சொல்ல வேணும்? சொன்ன உடனே பல குழப்பம் அல்லாஹ் போட்டாமர்கள் சட்டம். இதை தொடர்ந்து பல குழப்பம், 1-2 குழப்பம் எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிமார்கள் மூலியமாக வந்த குழப்பங்கள் ஏராளமான குழப்பங்கள். கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் பேச மாட்டேன், இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன்னு 1 மாசம் பரநடிச்சு மேல போய் உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹ். இதுல என்ன குழப்பம் என்று சொன்னால், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணல. அழகாலும் அறிவாலும் இபாதத்தாலும் ஆயிஷா அம்மாவோட போட்டி போடக்கூடிய ஒரே ஒரு தாய் என்று சொன்னால் அது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஆனாலும் ஜைனப்பின் மீது ஆயிஷா அம்மாவுக்கு கோபம் ஏற்படக்கூடிய நிலையில் அங்க யார் பிரச்சனை பண்றாங்கன்னா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி ஹம்னா. அவங்க பாக்குறாங்க, நீ பேசாம இரு, அது கரெக்டான பதிலடி கொடுத்தே ஆகணும். இப்படி சூழ்ச்சி பண்ணித்தான் இந்த அவதூறு சம்பந்தமான விஷயம் வந்ததுல ஆயிஷா அம்மா மீது அந்த அவதூறை பரப்புவதற்கு ஆழமாக அடிப்படையாக இருந்தவர் ஹம்னா தான். யாரோட கை கொடுத்தாங்க? அப்துல்லா பின் சலூல் முனாஃபிக்குடைய தலைவனோடு கை கொடுத்தாங்க. அப்படியே மதீனா பத்தி பரவணிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனைவிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பல்வேறு விதமான குழப்பங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த வழி. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, அல்லாஹ் சொல்றான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க, என் மகளால் யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பிரச்சனை ஆகி இருந்து உங்களுடைய உள்ளங்கள் வலிக்கும் என்று சொன்னால் என்னுடைய மகனை நீங்க தலாக் கொடுத்துருங்கிறாங்க. முதல்ல சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுடைய உள்ளங்கள், என் மகளை நீங்கள் தலாக் கொடுக்க நாடிவிட்டால் நீங்க கொடுத்துருங்க, தாராளமா கொடுத்துருங்க, உங்க உள்ளத்துல அந்த வலியே இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒவ்வொரு பல கட்டங்களில் அவருடைய வார்த்தையை அல்லாஹ் சட்டமாகவே போட்டான். நிறைய விஷயத்துல போட்டான். அதுல இதுவும் உண்டு. அல்லாஹ் உடனே வசனத்தை இருக்கிறான். எப்படிப்பட்ட வசனத்தை இருக்கிறான்? இந்த பெண்கள் நீங்கள் செய்த அந்த இருவர்னா யாரு? ஆயிஷா அம்மாவும் அப்சா அம்மாவும் தான். இந்த 2 பேர்த்தை பத்தி பார்த்தா, நீங்கள் மனம் புகுந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் மன்னிக்க கூடியவனாக இருப்பான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தலாக் செய்ய நாடி நான் அனுமதி கொடுத்து விட்டார், உங்க இடத்துல வேற கொண்டு வந்து ஒரு விதவையோ அல்லது கன்னி பெண்ணையோ, எந்த அளவுக்கு தெரியுமா? மார்க்க கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் தலை சிறந்த 5 பண்பு அல்லாஹ் சொல்றான். இந்த மார்க்க கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய சாலிகான
விதவை அல்லது சாலிகான கன்னி பெண்ணை இந்த முகம்மதுவிற்கு நாம் கொடுத்து விடுவோம், எச்சரிக்கை போடுறோம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை டேலி ஆகுது, மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு குழப்பங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் கொடுக்கவில்லை. இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா, ஒரு மன அமைதிக்காக. ஒரு ஆண் என்பவன் பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவன். எந்த குடும்பத்துல ஒரு பொம்பளை வந்துட்டு பெண் வந்துட்டு ஆணை நிர்வகிக்கக்கூடிய தருணம் அந்த குடும்பம் குடும்பமாகவே இருக்காது. அதாவது குடும்ப பின்னணியெல்லாம் பக்கபலமா தான் இருக்கும், ஆனாலும் அந்த ஆணுடைய உள்ளத்தில் உண்மையான மன அமைதி இருக்காது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். ஏன் அர்ரிஜாலும் கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நிசாவுல. பெண்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் ஆணே இருக்கின்றார், அல்லாஹ் அழுத்தமா சொல்றான். இப்ப எந்த குடும்பத்துல ஆணுக்கு அதிகாரம் இல்லை, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, எல்லாமே என்னுடைய மனைவி தான் பார்த்துக்குவாங்க, எல்லாம் என் மனைவி தான். மனைவி சொல்றதை நான் கேட்டு, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், மாற்றுக்கிறதுல இல்லை. பல விஷயங்கள் அவர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு அறிவுரையை பெற்றுக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரசூல் அதெல்லாம் தடுக்கவும் இல்லை. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஆண் மகன் எடுக்கக்கூடிய முடிவை போட்டு பெண்ணுக்கு இருக்காரு. அப்படிதான் இருக்கணும் அல்லாஹ். அந்த மாதிரி இடத்துல தான் கணவன் இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல தான் மனைவியும் இருக்கணும் கட்டுப்பட்டவளாக. இது டேலி ஆகலின்னு வைங்க, ஒரு கால். இப்ப நம்ம வாழ பண்றோமா இல்லையா? திருமண பந்தம் என்பதே மன அமைதிக்கு தான். திருமணத்துக்கு பின்னாடி எத்தனை ஆண் அப்படி கை தூக்கிட்டு முன்பா நெஞ்சார கை வச்சு நான்லாம் திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே மனசு நிம்மதியா குழு குழுன்னு இருக்கிறது சொல்ல முடியுமா யாராவது? மெஜாரிட்டியான மக்கள் எப்படி கருத்து வைப்பாங்க? திருமணத்துக்கு முன்னாடி இருந்த நிம்மதி எல்லாம் திருமணத்துக்கு பின்னாடி அடியோடு போயிருச்சு. வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. பெண் எப்படி சொல்றா, அவர் வீட்டுக்கு வெளியில இருந்தா கூட பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளார வந்தா தான் எனக்கு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு போக்குல ஒரு குடும்பம் கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சாலிகான குடும்பமாக ஒரு காலம் இருக்காது. இப்ப சாலிகான குடும்பமாக நாம் அமையப்பட வேண்டும் என்று சொன்னால், நரகத்துடைய நெருப்பில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணும்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அந்த பக்குவம் மூமினான பக்குவமாக இருக்கணும். அப்ப மூமினான பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாயும் தந்தையும் தான் குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். மார்க்கத்துடைய ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டுக்கிறது இல்லை. ஆனா ஒரு குடும்பத்துல நீங்க அமானிதமான ஒரு பொறுப்பை சுமந்து இருக்கிறீர்கள். கணவன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு, மனைவி கணவன் தன்னுடைய தாய் இருந்து குடும்பத்துக்கு எல்லாமே பராமரிக்கக்கூடிய பொறுப்பின் கட்டமைப்புக்குள்ளார தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்ப்பதற்கு ஒரு பெண் தான் அஸ்திவாரமே. அந்த பெண் தடுமாற்றம் அடைந்து விட்டால், ஒரு தாய் தடுமாற்றம் அடைந்து விட்டால் என்ன நடக்கும்? எல்லாமே குடும்பமாகவே இருக்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் மார்க்க கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் வார்த்தை எடுக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அப்படிங்கிற ஒரு அமைப்பா இன்னைக்கு போகுது. உலகத்துடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு மார்க்கத்துடைய கல்விக்கு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் நாம் கொடுப்பது கிடையாது. ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூப்பிட்டு பேசுவார், உடனே வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணுவோம். நீ சரியாக ஹோம்ஒர்க் பண்ணல, நீ சரியா கிளாஸ் ஒர்க் நீ அட்டன் பண்ணல, அதனால இந்த பிரச்சனை. எத்தனை பிரச்சனை குழந்தைகளுக்கு நம்ம டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுப்போம். என்ன காரணம்னா, நல்ல நீ பெரிய ஆளா வரணும், முடிச்சு துனியாவில் நல்ல வேலைக்கு, அது ஆண் மகனாக இருந்தாலும் இன்னைக்கு பெண் மகளாக இருந்தாலும் இன்னைக்கு வேலைக்கு போட்டு அவ்வளவு ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இருந்துட்டு போகட்டும், மார்க்கத்துல தடையெல்லாம் கிடையாது, செய்யுங்க. ஆனால் உங்களுடைய வளர்ப்பு அல்லாஹ்வையும் தூதரையும் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி ஒரு கட்டுப்பட்ட ஒரு மூமினான ஒரு சித்தாந்தத்தோடு மார்க்க கல்வியோடு பின்னப்பட்டிருந்தால் இன்னைக்கு வலித வரக்கூடிய குழந்தைகளாக ஒரு காலம் இருக்க. இன்னைக்கு எத்தனை விஷயம் இன்னைக்கு நடக்குது. இஸ்லாமிய சமூகத்துடைய பெண்களை எப்படி எல்லாம் திட்டமிட்டு இன்னைக்கு சங்கிக தூக்குறாங்க, நடக்குதா இல்லையா? ஒருத்தன் வந்து நம்மள வந்துட்டு ஒரு பெண்ணை, நம்மளுடைய பெண்ணை வசப்படுத்துகிறான் என்று சொன்னா, ஏன் அந்த பெண் வசப்படுகிறார்? கிடைக்காத ஒரு விஷயம் அங்க கிடைச்சிருச்சுன்னா அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. அடுத்தது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் பெண்களுடைய விஷயத்தில் கடுமையான ஒரு பலகீனம். எங்க அடிக்கணும்னு அவனுக்கு தெரியும், அதை அடிக்கிறான். நம்ம பிள்ளைகளை அழகா கொண்டு போயிடும்.
அப்ப அந்த மாதிரி இடத்துல அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாருன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக தாயும் தந்தையும் இருப்பார்கள் என்று சொன்னால், தொழுகிற நேரத்துல ஆண்மகன் தொழுகிறான், பெண்மகள் தொழுகிறாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு தொழுகிறாங்க, எந்த விதமான சைத்தானுடைய சித்தாந்தங்களுக்கும் இடமளிக்காத ஒரு வளர்ப்பை நீங்கள் வளர்த்திருந்தால் அந்த குடும்பம் சாலிகான குடும்பமாக பின்னப்பட்டு இருக்கும். அந்த வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயம் இருந்தா நான் எதுவுமே சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறார், திருமண வயதின் வரம்பை பருவ வயதை அடைந்த ஆணும் பெண்ணும் அடையும் பொழுது அவர்கள் மூமின்களாக சாலிகானவர்களாக பின்னப்பட்டிருந்தால் அவர்களுடைய பிரார்த்தனை இப்படித்தான் அமைந்திருக்கும். அல்லாஹ் சொல்றார், ஃபுர்கானுடைய அத்தியாயம் பேசுகிறது, அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எத்தனை பேருக்கு இந்த துஆ தெரியும்? ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனை ஏன் தெரியுமா? மூமின்களுக்கு ஒரு முன்மாதிரி. யா அல்லாஹ், அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து திருமண வயதின் வரம்பை அடையும் பொழுது எனக்கு வரக்கூடிய துணையில் இருந்து, ஒரு ஆண் அப்படித்தான் கேட்பா, ஒரு பெண் அப்படித்தான் கேட்பா, எனக்கு வரக்கூடிய துணை ஒரு மூமினான துணையாக இருக்கப்பட வேண்டும். அந்த துணை வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் ஒரு மூமினான சந்ததிகள். என்ன மாதிரி சந்ததிக்கு அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? முத்தகீன்களுக்கு இமாம், இறை அச்சம் உடையவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்கு. என்ன மாதிரி பிரார்த்தனை? இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு தாயும் தந்தையும் உள்ளத்துல பதிவிறக்கம் செய்திருந்தால் நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி பார்ப்போம்? துனியா ஒண்ணுமே இல்லம்மா, அழிஞ்சு போகக்கூடியது துனியா. அவன் அப்படி வீடு கட்டுறான், இவன் இப்படி வீடு கட்டுறான், அந்த வாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நல்லா ரிஸ்க கொடுத்துட்டா சாப்பிட்றதுக்கு உணவு, உடை, இருப்பிடம், இதை தவிர ஒண்ணுமே இல்லை. எதையுமே கொண்டு போக போறது இல்லை. மார்க்கத்துடைய அந்த பிடிப்பை ஊட்டி ஊட்டி வளர்த்திருந்தால் அவர்கள் சாலிகானவர்களாக பின்னப்பட்டு இருப்பார்கள். மறைச்ச ஒண்ணு வரப்போறதில்லை. நாளைக்கு மறுமையில் அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஊட்டி வளர்த்திருப்பார்கள். நான் சொர்க்கவாதியாகத்தான் மரணிக்கணும். ஒரு அப்பா துவா செய்யறார், நான் சொர்க்கவாதியாகும், என் மனைவி சொர்க்கவாதியாகுவான், என் குழந்தைகள் எங்களோடு சுவர்க்கத்தில் அவர்கள் இருக்கப்பட வேண்டும். இப்படிதான் நினைப்போம். சொர்க்கம் வேணும்னு யாராவது நினைச்சிருப்பாங்க. சொர்க்கத்திற்காக சொர்க்கத்தையே இலக்குவாக வச்சுதான் நாம் இங்க சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறோம். இந்த பூமியே ஒரு சோதனை களம். இப்ப நம்முடைய அஜெண்டா சொர்க்கம் என்று சொன்னால் துனியா ஒரு கால துனியாவை வச்சுதான் சைத்தான் கேம் விளையாடுறான். இது கவர்ச்சியானது. இதுல அடிமையாகிவிட்டோம் என்று சொன்னால் இதனுடைய பொருளாதாரத்தை தேட 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 நமக்கு இபாதத் எல்லாமே குறைஞ்சு 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 கடைசியில கடமையான காரியத்தில் கூட பலகீனமானவர்களாக மாறிவிடும். உண்மையா பொய்யா? என்ன கவனம் இல்லை. ஒரு தாயும் தந்தையும் பெண் பிள்ளை எப்படி வளர்த்தணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மூமினான ஒரு தாயும் தந்தையும் பெண் பிள்ளை இடத்துல, நீ என்னுடைய அம்மானிடமே இல்லை, என்னுடைய அமானிதம் என்று சொன்னால் எனக்காக எங்களுக்காக நீ நிரந்தரமாக இருக்கப்படக்கூடியவர் கிடையாது. பிறருடைய அமானிதமாக அல்லாஹ் எனக்கு கொஞ்ச காலம் எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். நீ வேற ஒரு இடத்துக்கு போக போற, எனக்கு சொந்தமானவெல்லாம் கிடையாது. போகக்கூடிய இடத்துல உன்னுடைய கணவனுக்கு நீ எப்படி கட்டுப்படணும்? உன்னுடைய கணவனுடைய தாய் தந்தை உன் தாய் தந்தையை போட்டு எப்படி நீ பார்க்கப்பட வேண்டும்? உன்னுடைய கணவனுடைய ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் நீ பொறுப்பாளியாக நியமிக்கப்படுவார். இந்த பண்புகள் இருக்குதுல்ல, அல்லாஹ் மூமினான ஒரு பெண்ணுக்கு இயல்பு அல்லாஹ் போடுறீங்கிறான். அவன் அவளுக்கு கட்டளையிட்டால் முழுமையாக கட்டுப்படுவான். பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வெளியில போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றான், அவளுடைய முகத்தின் அழகை பார்த்து கோபமா இருக்கிறானா சந்தோஷமா இருக்கிறானா பார்த்து புன்னகால அரவணைத்து அன்பு செலுத்துவான். இது இரண்டாவது பண்பு. மூன்றாவது, கணவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக பொறுப்பின் சுமையை சுமந்து கொள்ளுவார். எப்படி இருக்கு கேட்கறதுக்கே ஒரு இன்பமா இருக்கும். அப்படிதான் இருக்கணுங்கிற அல்லாஹ். அப்படி இருந்தா தான் சாலிகானவர்கள்ங்கிற அல்லாஹ். ஏன்னா மறுமையில் கடுமையான விசாரணை இருக்கும் ஒரு பெண் பிள்ளைக்கு. நாம் இன்னைக்கு அதை போதிப்பதற்கு தவறி விடுகிறோம். எப்படி பார்க்கிறோம்? பிள்ளைய வளர்த்துறோம், கண்ணுல தூசி விட கூட, கண்ணு தூசி விழுந்தா கூட
பொதுவாகவே ஒரு அப்பா அம்மார்களுக்கு பிள்ளைனா பசங்களை விட பிள்ளைகளை தான் பாசம் அதிகம். இருந்துட்டு போகட்டும், மாட்டுக்கிறதுலாம் இல்லை. ஆனால் எப்படி வளர்த்திருக்கணும்? திருமணம் செஞ்சால் அந்த போகக்கூடிய இடத்துல கணவன் அறிமுகம் இல்லாதவர்கள், கணவனுடைய தாய் தந்தை அறிமுகம் இல்லாதவர்கள், உன்னுடைய தாய் தந்தையை போட்டு அவர்களை பார்க்கணும். அந்த கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துடைய மார்பலை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா பக்குவமா நடந்துக்கக்கூடிய அந்த தருணம் வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி பக்குவப்பட்டு கொள்ளணும்? இதெல்லாம் போதிக்க தவறி விடுகிறோம். போன இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது, என் பிள்ளைக்கு வேலை செய்ய தெரியாது, நான் எதுக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்? எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. ஒரு சின்ன ஒரு வேலை செய்வதற்கு கூட எனக்கு எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஏன் இவங்களுக்கு பணிவிடை செய்யணும்? இப்படி எல்லாம் சொல்லி வெளியில வருது இல்ல. என்ன காரணம்? வளர்ப்பின் முறை சரியில்லை. நீங்க போதிக்க வேண்டிய இடத்தில் முறையாக அவர்களை போதிக்கவில்லை. இப்ப எல்லாமே தடுமாற்றமாக இருந்தது என்று சொன்னால் சாலிகானவர்களாக எப்படி வடிவமைக்க முடியும்? எப்படி வேணாலும் துணியால் வாழ்ந்துட்டு போகலாம், மவுத்தை சந்திக்கும் போதுதான் தெரியும், ஆகா மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு. முறையாக நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்மளுடைய குழந்தைகளை போதிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு ஆணும் பெண்ணும் மூமினுடைய தருணத்தை அடைந்து விட்டார். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உலக கல்வி எப்படி வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் டிகிரி படிச்சிருச்சுங்க, அதெல்லாம் மாற்றுக்கத்தில். ஆனால் உடன் இருப்பது மார்க்க கல்வி தான். மார்க்க கல்வி மாத்திரம்தான் உங்களை சுவனத்திற்கு பயணிக்க செய்யும். அதனால நீங்க துனியாவுடைய கல்வியெல்லாம் விட்டுருங்கன்னு நம்ம சொல்ல வரல. வேணும், சமூகத்துக்கு முக்கியம்தான், ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதை விட முக்கியம், 1000 மடங்கு 1,00,000 மடங்கு முக்கியம் மார்க்கத்துடைய கல்வி. உங்களை மனிதனை மூமினாக பக்குவப்படுத்துவது இந்த மார்க்க கல்வியும் அந்த ஒழுக்க ரீதியான பண்புகளும் தான். அதுல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவுதான் ஒருத்தர் கலெக்டரா இருக்கிறோம், ஒருத்தர் டிஎஸ்பியா இருக்கிறோம், ஒருத்தர் எஸ்பியா இருக்கிறோம், போய் பாருங்க மார்க்கும் இல்லை ஒண்ணும் இல்லை, அவ ஏன்டா இந்த சமூகத்துல வந்தேன்னு ஃபீல் பண்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹை கேட்டகரியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துடைய மக்கள் பொறுப்புல பயங்கரமா இருக்கான். அவன் நினைச்சானா இந்த சமூகத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா எதுவுமே செய்ய மறுக்கான். என்ன காரணம்? முறையான ஸ்டடி இல்லை, அவனோட கல்வி ஒழுக்கம் எதுவுமே இல்லை, இல்ல துனியாவை மையப்படுத்தியே பார்க்கிறான். அது நமக்கு எந்த பிரதிபலனையும் கொடுக்காது. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வும் ரசூலையும் முன்னிறுத்தி பாருங்கள். நீங்க உள்ளத்துல இந்த அச்சம் இருக்கணும். இந்த கல்வி இருக்கும் என்று சொன்னால் நம் குழந்தைகளை நீங்க ஃபாரின் போய் கூட நீங்க படிக்க வைங்க, ஒரு காலம் வழிதவரக்கூடிய குழந்தையாகவே இருக்காது. அல்லாஹ்வுடைய பயம் என்றென்றும் இருக்கும். அந்த பூமியினுடைய குழந்தையுடைய உள்ளத்துல அப்படித்தான் இருக்கும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். அதற்கு அடையாளமாக அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் ஆரம்பத்திலிருந்து அந்த குழந்தையுடைய உள்ளம் அல்லாஹ் சொல்லிட்டாரு அப்படியே நடுநடுங்கும். ஐயோ அல்லாஹ் பார்க்கிறான், ஐயோ அல்லாஹ் பார்க்கிறான், நான் தப்பான வார்த்தையை பேச மாட்டேன், தப்பான காரியத்தை செய்ய மாட்டேன். இந்த சித்தாந்தத்தோடு இந்த குடும்பம் வளர்க்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அவர்களே சாலிகான மூமின்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை வார்த்தெடுப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் அருள் புரிகின்ற என்று வசியம் செய்து கொள்ளாமல்